நீல நிற ஜோதி தியானத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயோ பல்வேறுபட்ட சூழல்களில் பல்வேறுபட்ட விஷயங்களை நம்ம உரையாக உங்களிடம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது எல்லாமே ஒரு பதிவாக பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது பல முறை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இதை யார் கேட்கப்படணுமோ, யார் இதிலேருந்து வளரப்படணுமோ அவங்க வளருவாங்க அப்படிங்கிறது எனக்கு பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்டது. எனக்கு யாரு என்னன்னு கூட நிறைய பேரை தெரியாது. ஆனால் நம்ம பேசும்போது அவங்க வளரப்படுவாங்க. அவங்க வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை அது உருவாக்குறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். எப்பவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இறைவன், என்னுடைய அனுபவத்தில் இறைவன் என்பது, கடவுள் என்பது, இறை வழிபாடு என்பது, இறை சக்தி என்பது, நாம் என்ன கேட்டாலும் அப்படியே நம்ம கேட்டதுபடி கிடைக்குதா அப்படிங்கிறது தாண்டி, இறைவன் என்பது, அந்த அலைவரிசை என்பது நமக்கு என்ன தேவையோ, அது எது தேவை, எப்போ தேவையோ, அது எப்படி தேவையோ அது கொடுக்கும். அதை ஒரு மனிதரால் உணர முடியாது. ஒரு மனிதர் ஒரு தந்தையா இரண்டு மகள்களுக்கு தந்தையா இருந்து ஒரு இடத்துல வழி நடத்தணும் அப்படின்னா அவருக்கு அந்த நேரத்தில் என்ன வேணுமோ அதை அவருக்கு தெரியாது. அவர் வேற ஒன்று கேட்பார். அப்ப ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பொருளை கண்டறிந்து யாரும் கேட்க முடியாது. அப்ப அவங்களுக்கு அந்த சூழல்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க மனம், அவங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொருத்தர் கேட்குறாங்க. ஆனா இறைவன் என்பவன் யாருன்னா, இறைவன் அப்படின்னா யாருன்னா தீர்க்க தரிசின்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்துல அலைவரிசையா இருக்கிறது, யாருக்கு எப்ப எது வேணும், அதை எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது. சில பேருக்கு கொடுக்க கூடாதுங்கிற இடத்துல இறைவன் அப்பையும் ஒன்று கொடுப்பார். என்ன கொடுப்பாருன்னா பாதுகாப்பு கொடுப்பார். அந்த பாதுகாப்புல அவங்க ஜெயிக்கவும் மாட்டாங்க, தோக்கவும் மாட்டாங்க. ஆனா நியூட்ரலா அப்படி பயணிச்சுக்கிட்டே இருக்கும். எத்தனையோ என்கிட்ட இருக்கிற மாணவர்கள் ஏழையா இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்க, துன்பத்துல இருக்கிறாங்க, கண்ணீர்ல இருக்கிறாங்க. ஆனா ஜெயிக்கவும் மாட்டாங்க, தோக்கவும் மாட்டாங்க, கீழே விழுகவும் மாட்டாங்க, எந்திரிக்கவும் மாட்டாங்க, நியூட்ரலா இருப்பாங்க. அதுதான் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு ஒரு ரொம்ப முக்கியமான அர்த்தம். இந்த உலகம் முழுக்க எத்தனையோ குருமார்கள்ட்ட எத்தனையோ பேர் தியானம் கத்துக்கிறாங்க, போறாங்க, எல்லா விஷயமும் செய்யறாங்க. இப்ப நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, என்ன நோக்கி சில ஆன்மாக்கள் வரும். அந்த ஆன்மாக்களுக்கு நான் என்ன செய்யணுமோ, அதை எனக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்களோ அதை நான் செய்கிறேன். என்னன்னா அவங்க ஞானம் அடைவாங்க, தியானத்தில் முன்னேறுவாங்க, அப்படியெல்லாம் எனக்கு அந்த வழிமுறையெல்லாம் எனக்கு கொடுக்கப்படலை, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எனக்கு கொடுக்கப்படலை. தியானம், ஞானம் இதெல்லாம் பாதுகாப்பு தான். தியானம்னாலும் பாதுகாப்பு தான், ஞானம்னாலும் பாதுகாப்பு தான். ஞானம்னா பாதுகாப்பு கொடுக்குறவர்னு அர்த்தம், தியானம்னா பாதுகாப்பாக பெற போகிறோம்னு அர்த்தம். இதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. அப்போ நம்மளை தேடி வர்ற ஆன்மாக்களுக்கு நம்ம அது இந்த காலகட்டத்தில் நம்மளை தேடி வரணும் அப்படின்னு இருக்கு. நம்மளை தேடாத ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள், லட்சக்கணக்கான ஆன்மாக்கள் எத்தனையோ கோவில்கள்லையோ, எத்தனையோ ஆசிரமத்திலேயோ, எத்தனையோ பள்ளிவாசல்லையோ, எத்தனையோ சர்ச்சிலேயோ உட்கார்ந்துருக்கு. அந்த ஆன்மாக்கள் எல்லாம் நம்ம கூப்பிட்டாலும் வராதுங்க. அந்த ஆன்மாக்கள் எல்லாம் கர்த்தர் ஒரு இடத்துல சொன்ன மாதிரி, என் பின்னால் வருகிற அந்த ஆடுகளை நான் ஒரு நல்ல ஆடு மேய்ப்பனாக இருந்து மேய்ப்பேன்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி என்னை நோக்கி வர்ற ஆடுகளை நான் அதுங்களுக்கு என்ன செய்யப்படணுமோ, கசாப்பு கடைக்காரன்ட்டேருந்து பாதுகாத்து அவங்களுக்கு என்ன வழிகளை, என்ன முறைகளை, பல ஆட்டுக்குட்டிகளுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டு தான் வர்றேன். அது மிகப்பெரிய ஒரு செயல் வடிவமாக இருக்கு. அதோடைய வீரியம் இனி வரும் கொஞ்சம் காலகட்டத்தில் இது ஒரு பேசும் பொருளாக இது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா நான் செய்கிற வேலை ரொம்ப தொலைநோக்கோட வேலை, ரொம்ப நுட்பமான வேலை, ரொம்ப வியர்க்கக்கூடியவும் ஒரு மாற்றத்துக்குரிய வேலை. நான் செய்கிற வேலை உயிர் சம்பந்தமான வேலை. ஒரு உயிரை ரினியூவல் பண்ணுறதுக்காக என்கிட்ட அனுப்புகிறாரு பிரபஞ்சம். என்னை உருவாக்கி வச்சிருக்கிறதே, உங்கள் பாஸ்போர்ட்டு க்ளோசிங் ஆயிடுச்சுன்னா ரினியூவல் பண்ண எடுத்துகிட்டு போவீங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேருடைய உயிர் ரினியூவல் பண்ணாமல் கிடக்கு. அப்போ அந்த ரினியூவல் பண்ணலைன்னா இந்த காலகட்டத்தோட சுழற்சிக்குள்ள
அது அடாப்ட் ஆக முடியாது, அது அடுத்த வாழ்க்கைக்குள்ள பரிணாமிக்க முடியாது. அடுத்து அடுத்து பிறப்பு என்ற அந்த மாயைக்குள்ள சிக்கிக்கொள்ளும். அப்ப அதை ரினியூவல் பண்ணா அது அதோடைய வாழ்க்கைய இந்த ஆண்டுகளுக்குள்ள இந்த காலத்துக்குள்ளே முடிச்சுட்டு அந்த பிறப்பு என்ற மாயைக்குள்ள இருந்து விடுபடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கூட உருவாக்கி கொடுக்கப்படும். அதுக்காக தான் அந்த ரினியூவல் சேஷன், அந்த ரினியூவல் பண்ற வேலையை என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அது உயிரை நான் ரினியூவல் பண்ற வேலையை ரொம்ப தீவிரமா செஞ்சுக்கிட்டே வரேன். ஒவ்வொரு நாளும் பல ஆன்மாக்களை, பல செயல் வடிவத்தை நான் பண்றேன். வெளியில தெரிந்தது கம்மி, தெரியாதது நிறையா. அது ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமா இருக்கு. இப்ப தெரியாத, புரியாத நிறைய ஆன்மாக்கள் நிறைய இடங்கள்ல இருக்கு. அந்த ஆன்மாக்கள் வராது. அப்ப நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அடுத்தது, உன்னை நோக்கி வர்ற ஆன்மாக்களுக்கு ரெனியூவல் பண்ணு. உன்னை நோக்கி வராத லட்சக்கணக்கான ஆன்மாக்கள் எங்கெங்கேயோ உட்கார்ந்து இருக்குல்ல, அதுக்கு இந்த உலகத்துல நான் ஒரு வலை விரிக்க சொன்னாங்க. என்கிட்ட ஒரு வலை கொடுத்தாங்க. அந்த வலையை அதை நான் வீசினா பல மீன்கள் அந்த வலைகள்ல அகப்படும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு வலை கொடுத்துச்சு பிரபஞ்சம். அந்த வலையை வீசினேன். என்னுடைய வலை ரொம்ப பெரிய வலை. அது நான் வீசுற வலை உலகம் முழுக்க அந்த வலை போய் உழுவும். அப்ப அந்த வலைகள்ல பல்வேறுபட்ட மீன்கள் அந்த வலைகள்ல சிக்கும். ஒவ்வொரு மீனுங்கிறது ஒவ்வொரு மனிதனையும், ஒரு ஆணையோ பெண்ணையோ தான் சொல்றேன். அப்ப வீசப்பட்டிருக்கேன், நான் வலை வீசிருக்கேன். அந்த வலைகள்ல பல மீன்கள் சிக்கி இருக்கிறது, ஆணோ பெண்ணோ. அப்ப அந்த வலைகள்ல என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நான் வீசியிருக்க வலையை அதுங்களுக்கு தெரியாது. அதுங்க ஒரு வலைக்குள்ள அகப்பட்டிருக்குங்கிறதும் அதுங்களுக்கு தெரியாது. ஆனா அதுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வேற யாராலையும் வேற எந்த வலை வீசியும் அந்த மீனை பிடிக்க முடியாது. அப்ப நான் வீசியிருக்கப்பட்டிருக்கிற வலை இந்த உலகம் முழுக்க ஒரு பாதுகாப்பு, இந்த வலைவரிசையா மாறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை வீசியிருக்கிறோம். நான் வலை வீசப்பட்டது மீனை பிடிப்பதற்கோ, மீனை சுடுவதற்கோ, மீனை கொல்வதற்கோ இல்லை, மீனை பாதுகாப்பதற்காக. என்னிடம் வந்தவர்களை ரினியூவல் பண்றேன், என்கிட்ட வராதவங்களை பாதுகாக்கிறேன். அப்ப வலையா வீசி உனக்கு தீர்க்க தரிசனமா எதுவும் தெரியாது. நீ ஒரு தீர்க்க தரிசியை பார்த்துட்டதாகவும், ஒரு கடவுளை பார்த்துட்டதாகவும், ஒரு ஞானியை பார்த்துட்டதாகவும் பல ஆண்டுகள் பல ஆசிரமங்கள்லயோ பல கோயில்லையோ நீ உட்கார்ந்துருப்ப. ஆனா அதோட முழு விளக்கம் உனக்கு தெரியாது. அதனால இறைவன் என்ன சொன்னான்னா, அவன்களை கூட்டிட்டு வர முடியாது. சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஒரு ஞானியோட பேச்ச சராசரி எந்த மனிதனும் கேட்க மாட்டான். ஒரு ஞானியோடைய வழிமுறையை எந்த மனிதனும் பின்பற்ற மாட்டான். நீ என்ன தியானம் சொல்லி கொடுத்தாலும், என்ன மந்திரத்தை சொல்லி கொடுத்தாலும் அவன் மனித அறிவை பயன்படுத்தி அதுல ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சிருப்பான். நீ சோதிச்சு பார்த்தனா, நீ சொல்லி கொடுத்த தியானத்தை அப்படியே எவனும் செய்ய மாட்டான். நீ சொல்லி கொடுத்த மந்திரத்தை அப்படியே எவனும் சொல்ல மாட்டான். அதுக்குள்ள அவனுடைய கலப்படத்தை கலந்துக்கிட்டே இருப்பான். கலந்துக்கிட்டு நான் இப்படித்தான் இருக்கிறேன்பான். அதனால நீ உன்னை நம்பி வர்றவனை ரினியூவல் பண்ணு. உன்னை நம்பி வராம இருக்கிறவனை அவனை பாதுகாத்துட்டாரு. நான் வலையை வீசிட்டேன், பாதுகாப்பு கொடுத்துட்டேன். என்றோ ஒரு நாள் வலை வீசப்பட்டவன் நான் தான் அப்படிங்கிறது ஒரு நாள் தெரியும். என்கிட்ட வந்துட்டு போறவனுக்கு நம்மளை ரினியூவல் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். இந்த வேலையை தான் நான் நுட்பமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வேலையை அவ்வளோ சாமானியமா செய்ய முடியாது. இந்த வேலையை செய்யறதுக்கு பிரபஞ்சத்திலேருந்து அனுமதியோ, ஒரு கலையால தியானத்தால உயர்ந்திருந்தா அந்த வேலையை செய்ய முடியும். அந்த உயர்ந்த செயலோட செய்யறதுக்கான வாய்ப்புகளை இறைவன் நமக்கு அளிச்சிருக்கிறான். அதனாலதான் நம்ம இந்த உயர்ந்த செயலை செஞ்சிருக்கிறோம். என்னை பொறுத்தளவுக்கு பிரபஞ்சம் என்ன ஆணையிடுகிறதோ, பிரபஞ்சம் என்ன கட்டளை இடுகிறதோ, பிரபஞ்சம் எதை செய்ய சொல்லுகிறதோ அதை நம்ம செய்யறோம். இந்த உலகம் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கணும். இந்த உலகம் ஒரு நல்வழியை போறதுக்கான வாய்ப்புகள் அது உருவாக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இறைவன் என்பவன் ரொம்ப விசித்திரமானவன், அதிசயமானவன். யாராலையும் காண முடியாது, யாராலையும் கண்டறிய முடியாது. ரொம்ப 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 விசித்திரமானவன். ரொம்ப ஒரு 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 வித்தியாசமான ஒரு விஷயம்தான் அது. தியானம் என்பதே ரொம்ப வித்தியாசமானது. ஞானம் என்பதும் ரொம்ப வித்தியாசமானது. அது ரெகுலரா ஒரே மாதிரி எல்லா நாள்லயும் இருக்காது. ஒரு நாள் அது ரொம்ப தெய்வீகமா இருக்கும், ஒரு நாள் அது வேற வடிவத்துக்குள்ள இருக்கும். ஒவ்வொரு நாளுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான மாற்றத்துக்குள்ள அது இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த ஞானத்தை அறியணும்னு நினைக்கிறவங்க ஒரே மாதிரி இதை அணுக முடியாது. பல்வேறுபட்ட சூழல்கள்ல கடக்கப்படணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம்னு நான் கருதுறேன்.
அதனால எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 1வது சக்கரத்துல தியானம் பண்ணனா யாருக்காவது கொஞ்சம் விழிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடலுக்குள்ள இருக்கிற எல்லா பகுதியும் விழிப்படையணும். ஆனால் சுவாசத்தை கவனித்து ஒரு இடத்துல ஒருத்தன் அமர்ந்து ஒரு தியானத்தை மேற்கொள்ளும் போது எப்பொழுது எந்த இடத்துல விழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது இறைவன் பார்த்துக்கொள்வான். சரணாகதிங்கிறது தன்னையோ ஒப்படைக்கிறது. சரணாகதிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, எனக்கு ஒண்ணு தெரியல, நீங்க சொல்லி கொடுங்கன்னு பேர். மந்திரம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, குருவை அழைக்கிறது. குருநாதா நீங்க வாங்க, என்னை பார்த்துக்கங்க அப்படிங்கிறது தான் அந்த மந்திரம். சரணாகதிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு ஓப்பனா கால்பர் பண்றது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க எதாவது பார்த்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான். அந்த சரணாகதியை ஒழுங்கா யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ ஒவ்வொரு நிமிடமும் தனிப்பட்ட முறையில இரவு பகல் எந்த நேரத்துக்குள்ள அவன் தியானம் பண்ணாலும் அந்த இடத்துக்குள்ள அவன் குருவோட பாதுகாப்பு சூட்சமத்துக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல் வடிவம். அதோடைய உண்மைத்தன்மையும் அதுதான். அப்ப அந்த சரணாகதி மந்திரத்துக்குள்ள நீங்க உட்கார்ந்து ஒரு வேலை செய்யும் போது ஒருவேளை முதல் சக்கரம் விழிப்படையுது அப்படின்னா அந்த முதல் சக்கரம் தீவிரமா விழிப்படையும் போது அதுக்குள்ள அதோட தீவிரத்துல 2வது சக்கரத்துக்கு போறதுக்கான வாய்ப்பை அதுவே உருவாக்கிடும். அப்ப ஒன்று தோன்றிவிட்டால் இன்னொன்றுக்கு போறதுக்கு ரொம்ப எளிது. ஒன்று தோன்றாத போதுதான் இன்னொரு பொருளை உருவாக்குறது கஷ்டம். ஒரு பொருள், ஒரு ஆண் தோன்றினால் ஒரு பெண் தோன்றியே ஆவா. ஒரு ஆணும் பெண்ணும் தோன்றினா இன்னொரு அவங்களுக்குள்ள இருந்து ஒரு ஆணோ பெண்ணோ தோன்றுவாங்கிறது செயல். அப்ப உடலுக்குள்ள தியானத்துக்குள்ள ஒரு சக்கரம் விழித்தா இன்னொரு சக்கரத்துக்கு போறதுக்கான வாய்ப்பை 2வது சக்கரத்துக்கு போக வேண்டாம், முதல் சக்கரமே 2வது சக்கரத்துக்கு போறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாங்க. அப்ப முதல் சக்கரத்திலேயே 2வது சக்கரத்துக்கான சுச்சி முதல் சக்கரத்திலேயே இருக்கு. அப்ப முதல் சக்கரத்தை நீங்க சரியா அது அது இயற்கையா அது மலர்ந்துருச்சுன்னா 2வது சக்கரத்தோட சுச்சி அதுவே ஆன் ஆயிரும். அப்ப நீங்க தானா போயிருவீங்க. அப்ப 2வது சக்கரத்துல போய் நீங்க வேலை செய்யறது அந்த 2வது சக்கரத்துல நீங்க அமர்ந்து இருக்கும் போது அது 3வது சக்கரத்துக்கான சுவிட்சையை அதுவா ஆன் பண்ணிடும். அந்த மாதிரிதான் இந்த 6 சக்கரத்துக்குரிய விஷயத்தையும் ஒருத்தன் முடிச்சுட்டு 7வது சக்கரங்கிறது நீங்க போகணும் அப்படின்னு எல்லா மனிதரும் சொல்லி கொடுப்பாங்க. நான் போகணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. 7வது சக்கரங்கிறது இறைவன். நீங்க கடவுள்னு கும்பிடுற வெட்ட வெளின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வாழ்ற இடம் 7வது சக்கரத்துல இருக்கு. அவரை நீங்க வணங்கணும், அவரு பார்த்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு செயல் வடிவத்துக்குள்ள நீங்க இருக்கப்படும். அதை நீங்க பார்த்துக்கங்க. நிறைய பேர் 7வது சக்கரம் 8வது சக்கரம் 19வது சக்கரத்தை கூட இருந்தா கூட நான் அங்க போயிட்டு வரேன்னு கூட நினைப்பாங்க. அது ஒரு சரியான அணுகுமுறையா இருக்காது. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். நம்ம சரணாகதி சொல்லும் போதே ஒரு சத்திய பிரமாணத்தை ஏத்துக்கிறோம். என்ன ஏத்துக்கிறோம்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க பார்த்துக்கங்கிறது தான் அதோட சத்திய பிரமாணம். அப்ப தியானங்கிறது தியானம் தெரிந்த ஒரு சுப்ரீம் பவர் கொண்டது சூட்சமத்துல நம்மளை வழி நடத்தும். அப்ப அதுகிட்ட ஒப்படைச்சிட்டவன் நீ தியானத்தை பத்தியோ உன் உடலை பத்தியோ உன்னை பத்தியோ கவலைப்படக்கூடாது. நீ மிச்சரை தின்னுக்கிட்டு முறுக்க தின்னுக்கிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தியானம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நல்லா இருக்கு நாளைக்கு வரல, எனக்கு என்ன அப்படி நடக்குது, நான் என்ன நிலையை அடைவேன், சமாதிக்கு போவேனா இல்லை வேலை பார்ப்பேனா இல்லை என்ன பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்குது. எனக்கு தெரியுது, எனக்கு கேட்குது, நான் உன்னை பார்க்குறேன். நீ என்னன்னா நீ அங்கே ரோல் இல்லை, ரோல் என்னோட ரோல். உனக்கு தியானம் பண்ற மாணவன், நீ தியானம் சொல்லி கொடுக்குறவன் நான். நீ மாணவனா இருந்துக்கிட்டு சமயத்துல நீயே குரு மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்க. அப்ப சரணாகதி மந்திரங்கிறது உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உனக்கு தெரிஞ்சதா நீ நிறைய இடங்கள்ல நிறைய பேர் நினைக்கிறதுனாலதான் தியானத்தையே துன்பமா ஆகுது. நீ துன்பப்படுற, நீ அழுகிற, ஓ இறைவன் வரலையே, ஓ காட்சி வரலையே, ஓ ஒளி வரலையே அப்படின்னு நீ தேடுற. சரணாகதி அடைஞ்சிட்டேன்னா உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீ உறுதியாயிட்டனா அதுல நிக்கணும். ப்ரொஃபஷனல் தியானம் பண்றவங்களுக்கு தெரியும். மருத்துவர்கிட்ட உடலை கொடுத்தனா அறுவை சிகிச்சை முடிச்சோன்னா உன் உடலை ஒன்றுகிட்ட கொடுத்துருவாரு. அவர் உடலை தூக்கிட்டு போய் குருமா வைக்க மாட்டாரு. புரியுதா? அந்த மாதிரி தியானத்துல இறைவன்கிட்ட உடலை கொடுத்தனா அந்த உடல் எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு தெரியாது. அது சரி செஞ்சு உன் கையில கொடுப்போம். அது வரைக்கும் நீ காத்திருக்கணும். என் உடலை இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம். அவர் பார்த்து என்கிட்ட திருப்பி கொடுத்து வேலை பாருன்னா தான் நான் பார்க்க முடியும். நானா
நானே பார்த்துருவேன் அப்படின்னா, அப்போ அவர் கையெழுத்தோ அவர் அனுமதி இல்லாமல் நானே பார்த்துருவேங்கிறதா தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ கோடிக்கணக்கான தியானம், உருப்படாத தியானம் அங்கங்கே உருண்டு பரண்டு ஓடிக்கிட்டு கிடக்கு. புரியுதுங்களா? இந்த வெள்ளத்தை, சுனாமியை, பூகம்பத்தை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. அந்த மாதிரி தானா ஓடி, தானா வளர்ந்து, தானா ஜெயிச்சு, தானா பண்ணிடுவேன்னு நினைக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கட்டுப்பாடு இல்லாதவங்கன்னு தான் அர்த்தம். கட்டுப்பாடு இல்லாத ஒரு மனிதனை நீங்கள் என்ன ரேஞ்சில் கொண்டு போய் வச்சுக்குவீங்க, எதில் கொண்டு எடுத்துகிட்டு போவீங்க? கட்டுப்பாடு இல்லாத மனிதன் சமயத்தில் பெரிய ஆளு மாதிரி தெரியும், அவனுக்கே கட்டுப்பாடு இல்லை, அவன் போய் என்னத்தை செஞ்சிட போகிறாங்கிறத உங்களால் யோசிக்க முடியாது. அதனால் தியானம் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நமக்கு ஒன்று தெரியல, அதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய வேலை, அப்போ காத்திருப்போங்கிறது இருக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, என் வாழ்க்கையில் நான் அழுதுருக்கேன், சிரிச்சிருக்கேன், ஆனந்தப்பட்டிருக்கேன், பேரானந்தப்பட்டிருக்கேன். ஆனால் எல்லாம் எதனால தெரியுங்களா? எனக்கு இப்படி நடந்ததை நினச்சி. என் வாழ்நாளில், என் வாழ்க்கையில் எனக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு நினச்சி நான் அப்படி பிரமிச்சிருக்கிறேன். என்ன காரணம்னா, ப்ரொஃபஷ்னலாக ஒன்றுமே தெரியாத ஒருத்தனுக்கு இப்படி ஒரு மாற்றத்தை சந்திக்கும் போது ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதுக்கு காரணம், எதுனே தெரியாத என் தாயா, என் சகோதரனா, என் சகோதரியா, என் உறவா, எல்லா விஷயமும் நான் பேசுகிற மொழியை தெரிஞ்சு கூட எனக்கு உதவாத மனிதர்கள், என் மொழி தெரியுமா, என்னுடைய உணர்வுகள் தெரியுமா, எதுவுமே நான் பார்க்க முடியாத ஒரு சூட்சமும் என்னை வழி நடத்தி, நரம்புனா என்ன, தியானம்னா என்ன, கீழே இருக்கிற நாதவிந்துனா என்ன, இருக்கிற உறுப்புகளை எப்படி பாதுகாக்கணும், உடல் தியானம்னா வெப்பம் அதிகமாயிரும், வெப்பம் அதிகமானுச்சுன்னா மோஷன் போக முடியாது, யூரின் போக முடியாது, இந்த வெப்பத்தையும் குறைச்சிட்டா தியானமும் வராது. இவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான விஷயத்த ஒரு சராசரி மனிதனை அது எவ்வளோ துல்லியமாக வழி நடத்துது, பார்த்துக்குது. அப்படிங்கும்போது நான் உணர்ந்தது என்னன்னா, என்னுடைய சூட்சமத்தில் இருக்கிற குரு எவ்வளோ பிரில்லியண்டானவர். கோடிக்கணக்கான உயிருக்கு குரு அவர். கோடிக்கணக்கான இந்த உலகத்தையே, அண்ட சராசரத்தையே பாதுகாக்கிற அந்த குருநாதர் எவ்வளோ துல்லியமா என்னை போன்ற ஒரு சாதாரண ஏழை குழந்தைய வழிநடத்துறாரு. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் அந்த தியானத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கும் போது அவருடைய பாதுகாப்பு, அவரோட வழிகாட்டுதல், எனக்குள்ள உறுப்புக்குள்ள நான் போய் கையை விட்டு பார்க்க முடியுமா? என் தலைக்குள்ள இருக்கிற ஒரு நரம்பு மாறி போயிட்டா கூட என் வாழ்க்கையே போயிடலாம். கழுத்துக்குள்ள இருக்கிற நரம்புகள் வேற திசைக்குள்ள போயிடுச்சுன்னா என் கைகள் அசைவு இல்லாம கூட போயிடலாம். என் வயிற்றுக்குள்ள இருக்கிற நரம்பு மண்டலங்கள் வேற ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டா கூட என்னால ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். எத்தனை விதமான சூழல்கள்ல அந்த சூட்சும குரு என்பவர் தன்னுடைய உண்மை கலைய, தன்னுடைய உண்மை தியானத்தை அந்த சரணாகதியா ஒப்படைச்சுட்டான் ஒருத்தன் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு வேலை செஞ்சார். சரணாகதிக்கு இந்த உலகத்துல விலை மதிப்பே கிடையாது. சரணடையணும், அவ்வளவுதான். சும்மா சரணடைகிறோம் அப்படின்னு சொல்றது கிடையாது. சரணாகதிக்குன்னு ஒரு பெரிய வேல்வி உண்டு. இந்த உலகத்திலே பெரிய விஷயம், உலகத்திலே சிறந்த பக்தின்னு சொல்லுவாங்க, சிறந்த செயல்னு சொல்லுவாங்க. எதுன்னா, பேசாம, கேட்காம, கும்பிடாம, பார்க்காம ஒருத்தட்ட சரணடையணும். எந்த சூழல்லையும் அவரை விட்டு அகலாம நிற்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்ப அவரை பத்தி நீங்க வேற மாதிரி வடிவத்துக்குள்ள பார்க்க முடியும். என்னுடைய மிகப்பெரிய பலம் எதுன்னா, நான் சரணாகதி. நானே ஒரு சரணாகதி தான். ஒவ்வொரு நிமிடமும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அதோட பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். ஒவ்வொரு நிமிடமும் அந்த சரணாகதி தான் அது என்ன இப்படி ஒரு விஷயத்த பண்ண. எந்த புத்தகம், எந்த குருநாதர், எந்த உரை எல்லாம் வெளிப்புறமாக, வெளி தோற்றமாக இருந்தாலும் அந்த ப்ரொஃபஷனலா தியானம் பண்றவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. திருமூலர் எப்படி இருப்பார், பதஞ்சலி எப்படி இருப்பார், நாராயணன் எப்படி இருப்பார், நடராஜன் எப்படி இருப்பார், யாருக்காவது தெரியுமா? எவன் பார்த்தவன் இருக்கான்? ஆனா அந்த சரணாகதி அவன் ப்ரொஃபஷனலா தியானம் பண்றவன், அவன் கரெக்டா வழி நடக்கும். நான் பார்க்கிறேன், என்னோட சரணாகதியில பிழை ஏற்பட்டுச்சுன்னா என்னோட தியானத்துல மாற்றம் ஏற்படுது. அதை நான் செக் பண்றேன். அப்ப தியானத்துல மாற்றம் ஏற்படல, சரணாகதியில மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நான் என்ன பண்றேன், அடுத்த நாள் என் தியானத்தை சரி செய்யல,
என்ன நான் சரி செய்யலை, என் சரணாகதியை சரி செஞ்சு உருக்கத்தோட மன்னிச்சு விடுங்க குருநாதா. தவறான ஒரு கொள்கை, தவறான செயலை எங்கேயோ வெளிமுகமா கேட்டுட்டு வெளிமுகமா பார்த்துட்டு என் மனித அறிவை பயன்படுத்தி நான் சில தவறுகளை தியானத்துக்குள்ளேயோ இல்லை நேரடியாகவோ உங்ககிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை கைவிட்டுறாதீங்க. நான் ஒரு அநாத குழந்தை மாதிரி, தாய் தகப்பன் இருந்தும் நான் ஒரு அநாதை தான். 1000 உறவுகள் இருந்தும் நான் அநாதை தான். ஏன்னா எனக்கு அநாதை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பொருள் என்னன்னா, எனக்கு என்ன வேணுங்கிறத இங்க இருக்கிற எந்த உறவாளையும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனிதன் அநாதன்னு ஏன் சொல்றான்னா, அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அவன் அநாதை தான். அப்ப என்ன தேவைன்னு தெரியாம அநாதையா நின்ன போது எனக்கு என்ன தேவைன்னு நீங்க கொடுத்தீங்க. அன்னைக்குதான் நான் அநாதையிலிருந்து விடுபட்டேன். அப்ப எனக்கு தேவைய கொடுக்கிற ஒரு பொருள் உடலோட இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுகிட்ட நான் பேசணும் அப்படிங்கிறது இல்லைங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு எதுவும் கொடுக்க கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப எதை கொடுக்கணும் அப்படின்னா, நான் ஒண்ணு இல்லை, என்னுடைய அறிவை, என்னோட படிச்சிருக்கிறதெல்லாம் என் பொண்டாட்டிகிட்ட கொண்டு பேசுறேன், என் பிள்ளைகிட்ட பேசுறேன், என் உறவுகள்கிட்ட பேசுறேன், கண்ணாடி முன்னாடி கூட பேசுறேன். ஆனா என் குரு கிட்ட நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். என்னோட தியானத்துல அதி புத்திசாலித்தனத்தை நான் கொண்டு போய் அப்ளை பண்ண மாட்டேன். நான் நம்புறேன், நான் அடிப்படையா ஒரு முட்டாள், காத்திருக்கிறேன். குருநாதா தோத்தா கூட, நவீனமா தோத்தா கூட, புரட்சியா தோத்தா கூட வீரமா தோக்கணும். ஏன்னா என் குருநாதன் ப்ரொபஷனலா உள்ளவன் அப்படின்னு நம்பி தோக்கணும். நான் உன்னை நம்பி தோக்குறேன். அப்படிதான் நான் என்னோட தியானத்தை தொடங்கும் போதே எனக்கு தோல்வி மனிதனால வரக்கூடாது. உறவால் செத்தான் அப்படின்னு நான் இருக்கக்கூடாதுன்னு நான் தீர்மானிச்சேன். உறவால் செத்தான், ஒருத்தட்ட போய் கையேந்தி உறவால் இல்லாம ஒரு உண்மையான குருவால் எனக்கு மரணம் வந்தா கூட, உண்மையான குருவால் எனக்கு தண்டனை வந்தா கூட, இந்த உலகத்துல அதை தாண்டி பெருமை வேற என்ன இருக்கு? என் குருவுக்கு தெரியும், என் குரு என்னை பார்த்துக்குவார். என் குருவுக்கு தெரியாதது வேற எவனாலும் எவனும் தெரிய முடியாது. ஏன்னா என் குரு தீர்க்க தரிசி, என் குரு எல்லாம் அறிந்தவர். வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய, பேர் வெளியில் இருக்கக்கூடிய, எல்லாம் அறிந்த அந்த பிரம்மமாக இருக்கக்கூடியவர் அனைத்தும் தெரியும். அதனாலதான் ஒரு கிராமத்து இளைஞனை இவ்வளவு நுட்பமாக வளர்ந்தான் அப்படிங்கிறதுக்கு பொருள் வேற உழைப்பு கிளைப்பு எதுவும் இல்லை, சரணாகதி. இந்த உலகத்துக்குள்ள சரணாகதியை பிடிச்சுக்கிடான்னு உங்கள்கிட்ட சொன்னது நான் தான் சொன்னேன். சரணாகதியால மட்டும்தான் சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும், பார்க்க முடியும். ஏன்னா நாம சொல்ற மொழி, நாம பேசுற விஷயம் எல்லாம் சக மனிதனை, இந்த உலகத்துல எத்தனை மனிதனை வேணாலும் நீ சாதிச்சு விடலாம். ஆனா குருநாதர்கிட்ட போய் சாதிக்க முடியாது. ஏன்னா குருநாதர்கிட்ட அங்க எடுபடாது. எல்லாம் அறிந்தவன், ஒவ்வொரு யுகத்தையும் அறிஞ்சு கையில வச்சிருக்கிறான். எல்லா யுகத்தும் எப்படி நடக்கும்னு அவனுக்கு தெரியும். அவங்ககிட்ட போய் எதையும் பேச முடியாது, அவங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது. அவனுக்கு எல்லாம் தெரியும். அனைத்தையும், அண்ட சராசரத்தையும் படைத்தவன் உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளை பத்தி அவனுக்கு தெரியாது, அவனுக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் நாடி நரம்புகளை அக்கக்காக அணுவணுவாக அறிந்து செயல்படக்கூடியவன் அவன் தான். அதனால்தான் நான் சொன்னேன், நரம்புகளில் இருந்து நாராயணன் நாதனை வாசிக்கிறான். நரம்புகள்ல இருந்து நாராயணன் அந்த வாசிப்பை தொடங்கினாதான் 63 நாயன்மார்கள் வருவான். 63 நாயன்மார்கள் எங்க வருவான்னா, உடல்ல நரம்புகள்ல எல்லா நரம்பும் விழிக்க தொடங்கிருச்சுன்னா, மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னா, அப்ப நாராயணன் தோன்றிடுவான். அப்ப நரம்பு முழுக்க நாராயணன் கட்டுப்பாட்டிலே இருக்கும். அப்ப நாராயணன் வந்துட்டான்னா, அந்த நாராயணன் வந்துட்டான், இறைவன் தோன்றிட்டான்னா, அவனுக்கு உதவுறதுக்கு 63 நாயன்மார்கள்ங்கிறது அலைவரிசை, அந்த சக்தி, அது செயல் தோன்றும். இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம், இந்த வடிவம் எல்லாம் நான் முட்டாளா இருந்ததுனாலதான் என்னோட தியானத்துல இன்னைக்கு நான் பேசுறதோ ஜெயிக்கிறதுக்கோ காரணம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய சரணாகதி. என்னுடைய சக்சஸுக்கு அடிப்படை எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நான் காத்திருந்தது. நீங்களும் அந்த உண்மை தத்துவத்தோட, அந்த உண்மை செயலோட
எந்த சூழல்ல மரணமே வந்தாலும் நம் குருவால கொடுத்தா அது உயர்ந்த மரணமா தான் இருக்கும். அது தாழ்ந்த மரணமா இருக்காது. மனிதனால கொடுத்தா அது தாழ்ந்த மரணம், உள்வினையால பெற்றா அது தாழ்ந்த மரணம், உறவால பெற்றால் அது தாழ்ந்த மரணம், குருவால பெற்றால் அது உயர்ந்த மரணம். மரணமே புனிதம் அடைந்து விடும். அதனால அது குருவுக்கு தெரியும். அதுதான் அது குரு இல்ல, தீர்க்க தரிசி, எல்லாம் அறிந்தவர், சகலமும் தெரியும். அவருக்கு அது உறக்கம் கிடையாது. அதனாலதான் ஒரு குரு என்பவன் அந்த தன்மையில வெட்டவெளிங்கிறது என்னன்னா தூங்குவோன் இல்லைன்னு அர்த்தம். வெட்டவெளிக்கு பொருள் என்னன்னா உணவு அருந்துவோன் கிடையாது, தூங்குவோன் கிடையாது, சோம்பேறி கிடையாது, அன்பு கிடையாது, பாசம் கிடையாது, கருணை கிடையாது. நீதியோட விழிப்போட யாருக்கு என்ன வேணும் என்பதை கவனமா பார்த்துக்கிட்டே இருப்பான். உன் அறிவை பயன்படுத்தினா தலைகளை நின்னா கூட அவனை பார்க்க முடியும். உன் இன்டெலிஜென்ட்டை பயன்படுத்தினா வரமாட்டான், அப்படியே விட்டுட்டு போயிடுவான். சக டீச்சர் மாதிரி ஒரு குருநாதர் இருந்து உனக்கு தியானம் சொல்லித்தர மாதிரி அது மட்டும்தான் வைக்கும். அவன் வரமாட்டான். அவனுக்கு தெரியும் 6 சக்கரத்தை இந்தியாவில் எவனாலையும் கை வைத்து திறக்கவோ இயக்கவோ பயன்படுத்தவோ முடியாது. 7வது சக்கரத்துக்குள்ள எவனாலையும் போக முடியாது. இதை போனவன் தெரிந்தவன் சூட்சமத்தில் இருக்கிற குருநாதரால மட்டும்தான் முடியும். இந்த செயல் எல்லாத்தையும் லைவ்ல இருக்கிற எவனாலையும் செய்ய முடியும். அந்த சூட்சம குருங்கிறது அவ்வளோ பெரிய பவர், அவ்வளோ பெரிய சக்தி. அப்படிங்கிறத தாண்டி அவன் தான் ப்ரொஃபஷனலா தியானம் பண்ண. இந்த உலகத்திலே அண்ட வெளியில பரவெளியில இருக்கக்கூடிய வெட்ட வெளியா இருக்கிறவன் தான் தியானத்துக்கே மாஸ்டர். அவன் தான் தியான குருன்னு பேர் அவனுக்கு. அவனுக்கு மட்டும்தான் இது தெரியும், தொழில் ரகசியம். அவன் தான் அவனை வழி நடத்தினான். அந்த நம்பிக்கையில தான் நீ சரணாகதி அடை. அவனிடம் இருந்து பெற்றதை நான் அப்படியே உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். என்னிடம் இருந்து சில தாமதம் இருந்தா கூட அவன் உன்னை பார்ப்பான். ஏன்னா எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தவன் என்ன சொல்லியிருப்பான், நான் தவறு செய்தா அந்த தவறு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அவனுக்கும் கெட்ட பேர். இப்போ என்ன நினைப்பான், நான் சொல்லி கொடுத்த பொருள், நான் உருவாக்கின பொருள் சூரியன் தவறாக இருந்தா அது யாருக்கு கெட்ட பேர்? உருவாக்குனவனுக்கு. அந்த மாதிரி தான் நீங்க. அதனால தியானம் பண்ற ஒவ்வொருத்தரும் சரணாகதி என்பது ரொம்ப முக்கியம். நீங்க புலம்பல் இந்த மாதிரி பண்றது, உங்களை நீங்க வருத்திக்கிறது, இதெல்லாம் தயவு செய்து தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு இயல்பாக பயணிக்க தொடங்குங்க. ஒரு நல்ல சூழல்ல நேரடியாக காணொலி மூலம் சந்திப்போம்.